டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்டில் உள்ள தமிழில் ஒரு ஷார்ட்கட் ஒன்று பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். இதில் ஒரு 20 வார்த்தை இருக்குது. இந்த 20 வார்த்தையை இப்படியே படித்தோம்னா நமக்கு புரியவே புரியாது. அதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த 20 வார்த்தையும் இது மாதிரி எடுத்து தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்க. இப்படி எழுதி வச்சுக்கும்போது நம்ம சீக்கிரமே மனப்பாடம் பண்ணிடலாம். இதில் பார்த்தோம்னா மொத்தம் 20 வார்த்தை இருக்குது. 9 நூல்கள் இருக்குது. இப்போ 2 வார்த்தை மட்டும் 2 நூலில் வரும். அது என்னென்னா, வேளாண்மைங்கிற வார்த்தை கலித்தொகையிலையும் வரும், திருக்குறள்லேயும் வரும். உலகங்கிற வார்த்தை திருமுருகாற்றுப்படையிலையும் வரும், தொல்காப்பியத்திலையும் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற 16 வார்த்தைக்கு ஈஸியான ஷார்ட்கட் பார்க்குறோம். மருந்து அகநானூறுங்கிற வார்த்தை. மருந்துங்கிற வார்த்தை அகநானூறுங்கிற நூல்லேருந்து வந்திருக்கு. மருந்து வாங்க 400 ரூபா செலவாகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மருந்து அகநானூறு. நற்றிணை அப்படிங்கிற வார்த்தை நற்றிணைங்கிற நூல்லேருந்து உழவருங்கிற வார்த்தை வந்திருக்கு. உழவர் அப்படின்னாவே நல்லவங்க. உழவர் நற்றிணை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேளாண்மை செஞ்சால் கொஞ்சம் வேஸ்டேஜில் வரும். வேளாண்மையில் கலித்தொகை அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பானாற்றுப்படை பார். பார் அப்படிங்கன்னா பெரும்படையை பார் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பானாற்றுப்படை அப்படிங்கிறதுக்கு. வெள்ளம்னா பதிற்றுப்பத்து. வெள்ளம் வந்தால் பயந்துக்குவோம், பதட்டப்படுவோம். ஆனால் வெள்ளம்னா பதிற்றுப்பட்டை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமுருகாற்றுப்படை உலகம் அப்படிங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, உலகம் உலகத்தை முருகன் தான் சுற்றி வந்தார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சோம்னா திருமுருகாற்றுப்படை உலகங்கிற வார்த்தையை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். குறுந்தொகைங்கிற நூலில் 3 வார்த்தை இருக்குது. பாம்பு, முதலை, மீன். இந்த 3 விலங்கு பெரு வந்தால் அது குறுந்தொகைன்னு ஞாபகம் வச்சுங்க. பாம்பு, முதலை, மீன். இதை எப்படி சமையல் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சோம்னா செய் அப்படிங்கிற வார்த்தையை இதோட சேர்த்துக்கணும். இது 4 வார்த்தையும் குறுந்தொகையிலேருந்து வந்திருக்கு. வேளாண்மை, மகிழ்ச்சி, அரசு. இந்த 3 வார்த்தையும் திருக்குறள் என்ற நூல்லேருந்து வந்திருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வேளாண்மை செஞ்சால் மகிழ்ச்சியாக வாழலாம், அரசு வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தொல்காப்பியத்தில் மொத்தம் 9 வார்த்தை இருக்குது. ஊர், உலகம், அன்பு, மகிழ்ச்சி, புகழ், உயிர், செல், ஒளி, முடி இப்படிங்கிற 9 வார்த்தை இருக்குது. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஊர் உலகத்தில் அன்போட, மகிழ்ச்சியாக, புகழோட உயிர் வாழணும் அப்படின்னா செல்ஃபோனை ஒழிக்காமல் முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் இருக்கிற 20 வார்த்தையும் ஒரு 2 டைம் அப்படியே வீடியோவை கேட்டு திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கும்போது ஈஸியாக மனப்பாடம் ஆயிடும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதில் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கலாம்.